சுற்றி பார்த்தீங்கன்னா கும் இருட்டு, பூச்சிங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. நார்மலாக நம்ம சிட்டியில் இருக்கிறத விட இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ஸ் ரொம்ப கிளியராக தெரியுது. பார்த்தீங்கன்னா டென்ட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபாரஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எப்படி தூங்க போகிறோன்னு தெரில. உள்ளே போய் படுத்துட்டுனா எதனா சவுண்டு கேட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் ஸ்டே பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். நைட்டு எப்படியும் ஸ்லீப்லெஸ் நைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருத்தன் தூங்கிட்டான். டைம் இப்போ 6:52, 7 ஆகுது. 7க்கே ஃபுல்லாக இருட்டுச்சு. கொஞ்சம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி தூங்க வேண்டியது தான். தூங்க ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். மழை வரா மாதிரி எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஃபுல்லாக கிளியராக இருக்குது ஸ்கை. ஆனால் அந்த கார்னரில் மட்டும் அப்படியே எனக்கு பேக் சைடில் மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளவுட் இருக்குது. அது மலைக்கு அந்த பக்கம்தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குட் நைட் கைஸ். டின்னர் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம், ஓரியோ பிஸ்கெட் இருக்குது, சாக்கோ பை இதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்க வேண்டியது தான். வீட்டிலேருந்து நாங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்தே பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதை போட்டிருக்கோம். இது என்ன ஸ்லீப்பிங் பேகு. ஒன்றும் கம்ஃபர்டெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது. தூங்க ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். நாட் பேட். ஏய் தூக்குதுரா டென்ட்டு. டேய் பிச்சிச்சுடா. சரி அதை போய் வெளில போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரோம். இது தானே பிடிச்சி அந்த கம்பியை. எங்க இல்லை கல் இருக்குது. வெளியே போகலாமா? இதுதான் அது கைட்டிச்சு. அது கைட்டினா பரவாயில்ல, கரெக்டாக தான் இது விடு. ம் டாப்பில் போட்டோம் நம்ம அதான் அதான் ஃபால்ட்டு. இப்போ நல்ல வேலையை எங்கள் வாட்டர் பாட்டிலில் வச்சு வெயிட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறோம். நைட்டு தூங்க மாட்டோமா? அதான் வீட்லேயே ஜாலியாக தூங்கிடலாம். வருது 7:30 தாண்டா ஆகுது. 7:30 தான் ஆகுதா? டைமே ஆக மாட்டேது. கிட்டத்தட்ட இன்னும் 11 போயிடலாமா அந்த தூக்கிய? இன்னும் பயமாக இருக்கும்டா. இவ்வளோ இருக்கும் அங்கே நல்லா இருக்கும்டா அந்த இது. இருக்காங்க மேலே போத்திக்கிட்டு. இது எதுக்கு? லைட்டு தாங்க வர்றதுக்கு. அந்த லைட்டு தான் மாந்துட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியம். வின் பிளாஸ்டிங் டெக்னாலஜி, காற்றை தடுப்பதற்கு புதிய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஸ்டாண்டு. மழை வந்துச்சுடா. இது ஒரு ஸ்டாண்டு. அதான் எவ்வளோ ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கு பாருங்க. இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ரீசன் என்னென்னா காற்று இந்த பக்கம் தடிக்குது, அதனால் இந்த பக்கம் எதுவும் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நிலமை அவ்வளோதான். இன்னைக்கு தண்ணி மட்டும் உள்ளே வந்து தரமான ஐயோ மழை இன்னும் பெருசாக வரல, தூரல் தான் போட்டுட்ருக்கு. கண்டிப்பாக மழை வந்துடும். தண்ணி வர வந்தால் போதும், அப்படியே போர்வை ஆகிரும் டென்ட்டு. காலை வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக டைம் இப்போது 5:52 காலையில். சண்டே நவம்பர் 8. எழுந்துட்டோம் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டோம். அதுக்கு மேலே தூங்கலை. ஸோ தண்ணி இருந்துச்சு, நம்ம லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாக்கோ பை எடுத்துன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். செம்மையாக சில்லுன்னு இருக்குது.
காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அங்கே ஒரு ஆதி மனிதன் உட்காந்துக்கிறான் பறவை மாதிரி. கரெக்டாக அதேமாரி உட்காந்துக்கிறானே. நீ தான்டா. இன்னும் லைட்டிங் ஃபுல்லாக வரல. போதை மாத்திரை வேணுமா? அதுனடா போதை மாத்திரை? ஓரியோவா? அடா பாவீங்களா, அதுனடா அந்த பேர் வச்சுக்கிறீங்க? நைட்டெல்லாம் ஒரே பயமாகவே இருந்தது தூங்குறதுக்கு. ஏதோ சவுண்ட்லாம் கேட்டது. யாரோ நடந்து போனாங்களா 11 மணிக்கு? யாரோ இல்லை, ஏதோ ஒன்று தூங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். 9:30 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, அப்படியே கொஞ்சம் பயமாக இருந்து. அதுக்கப்புறமா 10 மணிக்கு பயம் இருந்து மழை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சு. தூக்கம் வந்ததால பயம் போயிடுச்சு. காற்று ஆடுறதில்ல, காற்று அடிக்கு நல்லா காற்று அடிச்சுட்டே இருந்தா இது ஒரு லேயரு, உள்ள ஒரு லேயர் இருக்கும். இந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயரும் உராசும் போது என்ன ஆகுதுன்னா சவுண்டு வருது. அந்த சவுண்டில் யாரோ வந்து இப்படி தடவி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். பயம் வருது. ஆஹா, ஃபீலிங்கு இப்படி யாரோ தடவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கம்பி இருக்குல்ல, இது வந்து காற்றுல ரொம்ப ஓவர் காற்றுல இப்படி மூவ் ஆகுது. டொக்கு டொக்குன்னு சவுண்டு வருது. அது சவுண்டு வரும்போது யாரோ தூக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இந்த ஆணியை இந்த ரோப்பில் அடித்து இங்கே லாக் பண்ணி வச்சுருந்தேன். இது என்னாச்சுன்னா காற்றுல தூக்கி டம்முன்னு அடிச்சது பாருங்க. யாரோ கல்லை தூக்கி அடிக்கிறாங்கோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். ஒன்றும் மழை வரத்துலாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். காலையில் எழுந்திரிக்கும் போது லைட்டாக தூரல் போட்டுருந்து, மழை பெரிய மழை இல்லை, லைட்டாக தூரல் மட்டும் போட்டுருந்து. கூட தண்ணி இருக்குது. நம்ம காற்று மட்டும் பலமாக நல்ல காற்று. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நாங்கள் ஈவினிங் வரும்போதே காட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஸோ இப்போ போனால் ரொம்ப இருட்டாக இருக்கும். சன்லைட் வந்ததுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிடும். செகண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, இங்கேருந்து தெரியுது. இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. நடந்து போனால் 5 கிலோமீட்டர் தான். நடந்து போனால் ஒரு 3-5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சப்போ அது போய் காலையில் போய் பார்த்துட்டு இங்கேருந்தே நம்ம ட்ரோன் அங்கே பறக்க விட்டுட்டு அங்கே இருக்கிறது இங்கேருந்து பார்த்துட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ட்ரோன் இங்கே பறக்க விட்டு அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான்.
கிளம்பியாச்சு. டைம் இப்போ கரெக்டாக 6:56 ஆகுது. நாங்கள் டென்ட்டு கேம்பிங் பண்ணிட்டு இருந்த இடம் இதுதான். எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க. ஹெல்மெட்டு செம்ம காமெடியாக மாட்டினு. பேகுக்கு ஹெல்மெட்டு, மனுஷனுக்கு ஹெல்மெட்டு போய் பேகுக்கு ஹெல்மெட் போயாச்சு. க்ளீனாக தான் இருக்குது. நாங்கள் இந்த ஆரஞ்சு தோல் மட்டும்தான் போட்டிருக்கோம். இது ஒன்றும் பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ க்ளீனாக எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் பாட்டில் எல்லாமே நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து பாட்டில்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து குடிக்கிறதே தப்பு. வேறு பாட்டிலாம் அவரை உடச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஏதோ ஷூ போட்டிருக்கோம், செருப்பு போட்டிருக்கோம், நம்ம காலுக்கு ஒன்றும் ஆகாது. எதனா அனிமல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் தான் ஆகும். ஸோ யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்கேயும் மேலே ஒரு பிளேஸ் இருக்குது, மேலே ஏறுற மாதிரி வழி இருக்குது. அங்கே கொஞ்சம் சர்ஃபேஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழே இருக்கிறதுக்காக மேலே சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கேயும் போய் கேம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. போகலாம். என்னடா இதுயா, ஷூ போடணுன்னு சொன்னால் கேட்கல அப்படின்னா பார்த்தீங்களா இல்லையா டெக்னாலஜி ஹெல்மெட்டு. பார்த்தீங்களா இப்படி தான் போகணுமே. செகண்ட் கேவுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ. ரொம்ப மேலே எவ்வளோ வெளிச்சமாக இருந்தோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். சன்லைட் லைட்டாக வருதுல்ல, உள்ளே பொழந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வருது. எப்படி வந்து லைட்டிங் அடிக்குது பாருங்கள். ஓ ஃபுல்லாக முள்ளு செடி தான். என்ன செய்ய கொஞ்சம் தேனிங்க வந்து கொஞ்சம் சைலண்டாக போ. ஆக்ரோஷப்பட்டுருப்பது. இந்த வழியில் தான் போகணுமே. ஐயோ அப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் யாராச்சும் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டுவாங்க, ஃபுல் ட்ராக் போட்டுவாங்க. இல்லைன்னா கையில் எல்லாம் முள் கிழிச்சிட்டே இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்துடாதீங்க. ஃபுல் ட்ராக் இல்லை ஜீன் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரெக்கிங் போகிறது கஷ்டமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற முள்ளுங்கெல்லாம் கிழிக்காமல் நல்லாயிருக்கும். வழியெல்லாம் ரொம்ப ஈஸி தான். வழியெல்லாம் ரொம்ப மலை மேலே ட்ரெக் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அந்த வழியில் இருக்க செடிங்க தான் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குது. மேலே வெயில் அடிக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்கள். அந்த மரங்களுக்கு மேலே வெயில் இருக்குது. அவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் இல்லை, சின்ன சின்ன மரங்க தான். ஆனால் அதுவே திக்காக இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. கேவுக்கு வந்துட்டு நிறைய தேனடை இருக்குது. எல்லாமே மலை தேன். ஏய் சைலண்டாக போடா. கீழே குஞ்சு போடா, பேக் மாட்டிக்கிச்சு.
ஓ எவ்வளோ பெரிய அடை அடை டேன் அடை. Wow, we reach. Ada. டேய் என்னடா இதெல்லாம் தண்ணி தேங்க மாதிரி அது கொல்லன்னு சொன்னாங்க. அது இல்லைடா வெளியே இருந்துச்சுருங்க. நல்ல வேலை இங்கே தேன் இல்லை. எவ்வளோ பெரிய போக எவ்வளோ தேன் பாடுறா மொத்தமே தேன் தான்ல மொத்தம் எவ்வளோ தேன் போ வாட் எ பியூட்டிஃபுல் கோவை. இங்கே வந்து டென்ட் போட்டுருவேன்டா. இங்கே வந்து டென்ட் போட்டுருவோம். எவ்வளோ பெரிய கோவை கோயில் இருக்கு. கை காலு உடம்பு மூஞ்சி மொத்தம் செகண்ட் கேவ் ரீச் ஆயாச்சு. ரொம்ப டஃப்பான பாத் கொஞ்சம் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வேர்த்து போயிருக்கு பாருங்க. வேர்த்தும் போயிருக்கு. வா எறும்பு இங்கே பாருங்க எறும்பு கடிக்குது. ஆப்பா வேர்த்தும் போயிருக்கு. தண்ணி அதில் மழை தண்ணியும் மேலே விழுந்து அப்படி ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. செம்மையாக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய கோகை. வா எப்படியும் இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு 200 பேர்னா ஸ்டே பண்ணலாம் போல். அவ்வளோ பெரிய கோகை. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்லாம். செகண்ட் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே போகலாம் பார்த்தா நிறைய தேனி இருக்குது. நாங்கள் இங்கே போகல. அங்கே எப்படியும் சப்போஸ் அந்த ஈங்கெலாம் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறோம். திரும்பி அனிமல்ஸ் எதனா பார்க்க முடியுதா பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 1/2 hour ட்ரெக் பண்ணால் நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு போயிடலாம். அண்டு இப்போது எங்களை க்ராஸ் பண்ணி ஒரு 10 நார்த் இண்டியன்ஸ் போயிருக்காங்க. ஃபேமிலியாக போகிறாங்க. இத்தனைக்கும் சின்ன பசங்க, லேடிஸ், கொஞ்சம் வயசானவங்க எல்லாருமே போகிறாங்க. ஸோ சேஃபான ஒரு இடம் தான். பட் அவங்க வந்து கூட லோக்கல் பையன் ஒருத்தன் கைடை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியாக வரணும் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் கைடு யாருன்னா கூப்பிட்டுருக்கவங்க. அங்கே நம்ம வந்து நின்னாவே கைடு வந்து வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களே. ஸோ கூப்பிட்டா அவங்களே வந்துடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 500 மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஃபேமிலியாகவும் வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நல்ல ஷூ போட்டுக்கோங்க. அண்டு ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். திக்கான டிஷர்ட் எதனா போட்டுக்கோங்க. ஃபுல் ட்ராக்கு இல்லைனா ஜீன் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுங்க. ஷார்ட்ஸ்லாம் போடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இல்லை வீக்கம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வீக்கம்தான். பூச்சி கடிக்குது. செடிங்க ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. சுத்தமாக வழியே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ரொம்ப மெலிசாக போகும். சந்து மாதிரி போகும். அதில் முள்ளை பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் ஃபுல்லாக போட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து அந்த செடி முள் கீறதுலேருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய அனிமல்ஸ் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. மார்னிங் வந்தோம் அப்படின்னா ஒரு 4 hours நம்ம ட்ரெக் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுதான் எக்ஸ்ட்ரா ஆகும். இங்கேருந்து செகண்ட் கேவ் போகிற வரைக்கும் ஒரு 2 hours, அங்கே ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 2 hours மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஆகாது. மறக்காமல் ஃபுட்டு கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா டயர்டாகிடும். ஏதாச்சும் ஃபுட்டு கேரி பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையவே எடுத்துக்கோங்க. நான் 6 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் தண்ணி நைட்டு வரப்போ 2 லிட்டர் கேனு 3 வாங்கிட்டு வந்தோம். இப்போ 1 லிட்டர் தான் இருக்குது தண்ணி இன்னும் கையில். ஒரு 1 hour ட்ரெக்குக்கு அப்புறம் ஃபஸ்ட்டில் லெஃப்ட்டு ஒரு சின்ன சந்து மாதிரி போகும். செடிங்களுக்கு உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் போனால் ஃபஸ்ட்டு கேவ் வரும். ஃபஸ்ட்டு கேவ் பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து அப்படியே திருப்பி லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா செகண்ட் கேவ் வந்துடும். செகண்ட் கேவும் பார்த்துட்டு அது மேலேயும் போகலாம். ஃபஸ்ட் கேவ் மேலேயும் போகலாம். வழி இருக்குது. நீங்கள் ஏர்டெல், வோடோஃபோன், ஜியோ எல்லாத்துலேயுமே சிக்னல் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு ஏதாச்சும் ஒரு பிளேசஸில் கிடைக்கும். ஸோ ஏர்டெல் மெயினாக ஓரளவுக்கு கிடைக்குது.
ஸோ கூகுள் மேப்லேயும் நீங்கள் போட்டு வரலாம். எங்கேயுமே நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல. குடியம் கேவ்ஸ் ட்ரெக்கிங்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்ஸில் அது வந்து வழி காட்டும். அந்த வழியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து குடியம் கேவ்ஸ் கூனிப்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் வரும். அங்கே நம்ம பைக்கோ காரோ எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு அங்கே லோக்கல் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கைடு வேணுமா கேட்பாங்க. கைடு வேணுன்னா கைடை கூப்பிட்டு வரலாம். ஒரே வழி தான், இந்த வழி போயிட்டே இருக்குல்ல, இந்த வழியே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம 2 கேவுமே ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு பிளேஸு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே மீட் பண்ணுவோம். போகிறோம்லடா நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். இல்லை அடுத்த வரும். நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸு. அங்கே ஃபால்ஸ் இருக்குது, பெரிய ஃபால்ஸ் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாடா சொல்லிடுங்கப்பா. டாடா சொல்லிடுப்பா.